ஸோ இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்ஜின் பே மோட ஓப்பன் பண்ணிடலாம். ஃபியூல் டேங்க்கான பட்டன் இங்கே இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு வைடான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் E20க்கான லேபிளிங்க வந்துடுது. வெயிட்டான இன்ஜின் பே தாங்க இது. நல்ல பாருங்க, நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி வர வர இப்போ டாட்டாக்கு பயங்கர டஃப் கொடுக்குறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்ட் குவாலிட்டியில். நல்ல வெயிட்டான பானட்டாக இருக்குது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 இன்ஜின் டைப்ஸ் இதில் வருதுங்க. ஒன்று பெட்ரோல் K15C, இன்னொன்று பெட்ரோல் சிஎன்ஜி, அதுவும் K15C இன்ஜின், இன்னொன்று ஹைப்ரிட் M15D இன்ஜின். நம்ம இன்னைக்கு பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா ZX ப்ளஸ், இது பெட்ரோல் K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1462 cc வருது. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 103 PS at 6000 RPM வருது. அதே மாதிரி டார்க்கும் பார்த்தீங்கன்னா 139 நியூட்டன் மீட்டர்ஸ் at 4300 RPMல வருது. அதே மாதிரி இதில் பெட்ரோல் சிஎன்ஜி வெர்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வருது. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா 88.5 PS வருது மேக்ஸிமம் பவர் பெட்ரோலில். அதே மாதிரி சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 78 PS வருது. சிமிலர்லி அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 121.5 நியூட்டன் மீட்டர் பெட்ரோல் வருது, 101 நியூட்டன் மீட்டர் சிஎன்ஜிலே வருதுங்க. ஹைப்ரிட் M15D இன்ஜின் ஒன்று இருக்குங்க, அதுதான் வந்து டாப் இன்ஜின். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 1490 cc வருது. அதே நேரம் மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 92.45 PS at 5500 RPMல வருது. இன்னொன்று மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 122 நியூட்டன் மீட்டர் வருதுங்க. இதில் வேரியன்ட் பவர் ட்ரெயின் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா LXIயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் மட்டும்தாங்க வருது. அதே VXIயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் கொடுக்குறாங்க, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், அதை டார்க் கன்வெர்ட்டர் வேரியன்ட்டும் கொடுக்குறாங்க. அதே ZXIயில் போனீங்கன்னா நமக்கு எல்லா பவர் ட்ரெயினுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மேனுவல், ஆட்டோமேட்டிக், AWD, சிஎன்ஜி, ஹைப்ரிட், இது எல்லாமே இருக்குங்க. ZXI ப்ளஸில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி தவிர மற்ற எல்லா பவர் ட்ரெயினுமே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெட்ரோலில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வருதுங்க. டிரைவ் டைப்பும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீல் டிரைவ் வருது, ஆல் வீல் டிரைவும் வருதுங்க. ஸோ எல்லா டெரைனுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது பெட்ரோலில் இருக்க டிரான்ஸ்மிஷன் மட்டும்தாங்க. அதே நீங்கள் பெட்ரோல் சிஎன்ஜி போனீங்கன்னா நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தாங்க வருது, ஆனால் 2 வீல் டிரைவ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரைவ் டைப்பில். ஹைப்ரிடில் நமக்கு ECVT போனீங்கன்னா அதே மாதிரி நமக்கு 2 வீல் டிரைவ் மட்டும் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் பொறுத்தவரைக்கும் காமனாக எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஃபோர்சன் ஸ்ட்ரட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியர்லி வந்து டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் ஏர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேண்டுங்க, இது டைமண்ட் கட் அலாய்ஸ் R17 வருதுங்க. சைஸ் 215/60 R17 வருதுங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் நமக்கு மேனுவலில் 21.18 km/லிட்டர் வருதா RI ரேட்டிங் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் 20.6 km/லிட்டர் வருதா கோட் பண்ணுறாங்க. ஆல் வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா 19.07 km/லிட்டர் வருதா கோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி காம்பினேஷன் போகும்போது சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 27.02 km/kg வருதா அவங்க கோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா அவங்க 28.65 km/லிட்டர் வந்து வரும்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுறாங்க.